ரீசெண்டா வந்து ஒரு முக்கியமான விஷயமா காணப்பட்ட இந்த நேபாளம். அந்த நாட்டில் அப்படி என்னதான்டா பிரச்சனை பார்த்தோம்டா, சோசியல் மீடியா பேன் பண்ணால ஒரு நாட்டுடைய ஆட்சியாளர்களே போராட்டம் மூலம் மாற்றி அமைக்கிற அளவுக்கு வந்து அந்த நாட்டு ஜென்ஸ் இளைஞர்கள் வந்து மாறிட்டாங்க. உங்களுக்கு என்னதான்டா பிரச்சனை? சோசியல் மீடியா பேன் பண்ணாதானே நீங்க தொடர்ச்சியா வந்து போராட்டம் செய்றீங்க. சரி, இதை பேன் பண்ண இல்லாம ஆக்டிவ் பண்றோம், இப்பயாச்சும் உங்களோட போராட்டத்தை நிறுத்துங்களாண்டு நேபாள அரசாங்கம் சொல்லு. அப்படி நேபாள அரசாங்கம் சொல்லியும் வந்து அந்த ஜென்ஸ் இளைஞர் வந்து போராட்டத்தை நிறுத்தாம தொடர்ச்சியா வந்து போராட்டம் செய்யறாங்க. இந்த போராட்டத்துல வந்து நேபாள பிரதமர் அமைச்சர் வந்து பதவி விலகுறாங்க. நேபாளத்தின் நாடாளுமன்றம் உயர் நீதிமன்றம் வந்து தீப்பற்றி எரியுது. இப்படி நிறைய விஷயம் வந்து நேபாளத்துல நடந்திருக்கு. யார் இந்த ஜென்ஸ் இளைஞர்கள்? அப்படி நேபாளத்துல என்ன நடந்திருக்குது? இதோட வந்து ஃபுல் வீடியோ வந்து இந்த மிஸ்டர் கேரஸ் யூடியூப் சேனல்ல அப்லோட் பண்ணீங்க, போய் செக் பண்ணி கொடுங்க. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்க. அதோட வந்து இது சம்பந்தமான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் வேணும்னா இந்த மிஸ்டர் கேரஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க.